இருக்கா? என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? என்னோட வாய்ஸ் ஆடிபிள். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணாம இருக்கீங்க. எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து டிசம்பர் 9 ட்ரூஸ்டே. இன்னைக்கான ட்ரைனிங் வந்து வெஸ்டேஜ் சக்சஸ் சீக்ரெட் அப்படிங்கிற டாபிக்ல ட்ரைனிங் பார்க்க போறோம். இந்த ட்ரைனிங்கை வந்து நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடர் கிரவுண்ட் டைரக்டர் செந்தூர தேவி சிஸ்டர் எடுக்க போறாங்க. அவங்க அந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 மினிட்ஸ் பேசிக்கிறேன். எல்லாரும் கவனிங்க. எல்லாருமே ஜூம் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துட்டீங்களா? ஓகே. இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸ் வாய்ப்பு அப்படிங்கிறது நீங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள்லாம் இந்த பிஸ்னஸை எந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த பிஸ்னஸ் வந்து எதுக்கு அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம எல்லாருமே வந்து நல்லா நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும்னு தான் நம்ம வந்து நினைக்கிறோம். உண்மையா இல்லையா? நம்ம நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் 10ல் 9 பிரச்சனைக்கு காரணம் வந்து பணம் தான். பணம் பத்தாததுனால, பணம் இல்லாததுனால தான் பிரச்சனையே வருது. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்துல எத்தனை பிரச்சனை வருது? அதுக்கெல்லாம் என்ன மூல காரணம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து உங்க குடும்பத்துல சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பாருங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி பணம் தான் இருக்கும். ஓகே, அந்த பணம் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல 10ல 9 பிரச்சனைய வந்து நம்ம தீர்க்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா வந்து பணம் இருந்தா போதுமா? பணம் இருக்கிறவங்கள்ட்ட நிம்மதி இல்ல. நமக்கு எதுக்குப்பா பணம்? அப்படின்லாம் சும்மா வந்து பணம் இல்லாதவங்க சும்மா அப்படி வந்து சொல்லி வைக்கிறது தான். ஓகேவா? அது அது ஏன்னா வந்து பணம் இல்லாம வாழ்றவங்களும் வந்து அப்புறம் சந்தோஷமா இருக்கணும்ல. அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்ல. சும்மா அதுக்காக வந்து சொல்றது தான். ஓகேவா? பணம் இருக்கிறவங்கள்ட்ட நிம்மதி இருக்காது. பணம் பணம் மட்டுமே முக்கியம் இல்ல. பாசம் தான் முக்கியம். பணத்த விட குடும்பம் தான் முக்கியம். பணக்காரங்களுக்கு நல்ல குடும்பம் இருக்காது. ஏழையா இருந்தாலும் நமக்கு குடும்பம் இருக்கு. அது போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து எல்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாரி வந்து எல்லாமே வந்து கதை வந்து சும்மா கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்குங்க. ஆனா உண்மையாலும் வந்து அதெல்லாம் வந்து இந்த ஏழைகளா இருக்கிறவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கும், அவங்க வந்து அ அ அவங்க ஏதோ வந்து வாழ்க்கைய வாழ்றதுக்கும், அவங்கள வந்து ஒரு கன்வின்ஸ் பண்றதுக்கு, அவங்கள வந்து அப்படியே வச்சுக்கிறதுக்கு, இருக்கிறத அ வந்து அவங்க அப்படியே வந்து வாழ்றதுக்காக தான் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உண்ம வந்து அது கிடையாது. நான் அத ஏத்துக்க மாட்டேன். ஓகேவா? பார்க்குற பார்வையில தான் இருக்கு. நமக்கு வந்து ஒண்ணு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன நெனச்சுக்குவோம், நமக்கு இது வந்து செட் ஆகாது. நமக்கு இது தேவையில்ல. நமக்கு எதுக்குப்பா? நமக்கு இருக்கிறதே போதும். அப்படி வந்து சொல்றது. ஓகேவா? நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறத வந்து நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஓகேவா? நம்ம அப்படி சொல்லி நம்மள நம்ம சமாதானப்படுத்திக்கிறோம். அப்படிதான் நம்மள பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. ஓகேவா? உண்மையா நமக்கு என்ன தேவைன்னா, பணம் தேவைங்க. பணம் இருந்தா நம்ப ரொம்ப நிம்மதியா வாழலாம். சந்தோஷமா வாழலாம். நம்ப குடும்பம் நம்மள வந்து ரொம்ப வந்து மரியாதையா பாப்பாங்க, கேட்பாங்க. நமக்கு மரியாதை கூடும். எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? அந்த பணம் வந்து சம்பாரிக்கிறது தான் நம்மளோட நோக்கமே. ஓகேவா? அதுக்காக போய் கடவுள்ட்ட போய் கும்பிட்டோம்னா, "கடவுளே எனக்கு பணம் குடு. கடவுளே என்னை நல்லா வச்சுக்கோ." எல்லாரும் கோயிலுக்கு நீங்கலாம் போயிருக்கீங்களா? கோயிலுக்கோ, இல்ல வந்து சர்ச்சுக்கோ, இல்ல வந்து மசூதிக்கோ எதுக்காக போறீங்க? நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். தப்பா நெனச்சுக்காதீங்க. யாரும் வந்து தப்பா எடுத்துக்க கூடாது. அ இது வந்து ஏதோ வந்து அகைன்ஸ்ட்டா பேசுறேன். அப்படியெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஜஸ்ட் வந்து புரிதலுக்காக தான் நான் சொல்றேன். இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம். கடவுள் ஆனா வந்து எதுவுமே நமக்கு பண்ண மாட்டாரு. ஓகேவா? கடவுள் வந்து நமக்கு ரிட்டர்ன் எதுவுமே வந்து குடுக்க மாட்டாரு. கடவுள் வந்து அ அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நமக்கு அது தெரிஞ்சு யாராவது கோயிலுக்கு போவாங்களா? அப்படிங்கிறது அப்படின்னு தெரிஞ்சா யாராவது கோயிலுக்கு போவாங்களா? கடவுள் எதுவுமே குடுக்க மாட்டாருப்பா. கடவுள் கையில எதுவுமே இல்ல. அப்படின்னு ஒருத்தனே இல்ல. அப்படின்னு தெரிஞ்சு யாராவது கோயிலுக்கு போவாங்களா? அப்படி தெரிஞ்சா யாருமே கோயிலுக்கே போமாட்டாங்க. கரெக்ட்டா?
யாருமே கோயிலுக்கு போக மாட்டாங்க. எந்த ஒரு சர்ச்சுக்கு எதுக்குமே போக மாட்டாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏதோ ஒரு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. ஏதாவது ஒரு வகையில நமக்கு வந்து நம்ம கடவுள் கண் கடவுள் வந்து கருணை பண்ணுவாரு, குடுப்பாரு. ஓகேவா? அது மாரி வந்து அது இருக்கணும். நான் அது வந்து அப்படி அது வந்து ஏதோ ஒரு வழியில வந்து கடவுள் கண்டிப்பா ஹெல்ப் பண்றாரு தான். ஓகேவா? நான் இல்லன்னு சொல்லல. பட் அது வந்து எப்படி குடுப்பாருன்னு நெனைக்கிறீங்க? இப்ப கடவுள்ட்ட எல்லாரும் கோயில் விசேஷம், நல்ல நாள் அப்படின்னா கோயில் அவ்வளோ கூட்டம் குமியும். எல்லாம் கடவுள்ட்ட போய் வேண்டிக்கிறாங்க. கடவுளே நல்லா வச்சுக்கோ, நல்லா வச்சுக்கோ. எப்படி நல்லா வச்சுக்குவாரு? நீங்க வந்து வேண்டிட்டீங்க. அதுக்காக உங்க கூரைய பிச்சுக்கிட்டு ரூ. 10,00,00,000 வந்து விழுகுமா? கடவுள் அப்படி அனுப்பி விடுவாரா? யாருக்காவது உலகத்துல அப்படி நடந்திருக்கா? கூரைய பிச்சுக்கிட்டு ரூ. 10,00,00,000 இந்த பேங்க் அக்கவுண்ட்ல ரூ. 10,00,00,000 மெசேஜ் மெசேஜ் வருது. டொய்ன்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. கண்ணா, நான் தான் கடவுள். உங்க அக்கவுண்ட்ல ரூ. 10,00,00,000 போட்டிருக்கேன். என்ஜாய். லைஃப்ப சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி விடுவாரா? அதுக்கு தான் டெய்லி கடவுள்ட்ட போய் வேண்டுறீங்களா? அர்ச்சனை பண்றீங்களா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. யாருக்காவது அப்படி நடந்திருக்கா? அப்ப கடவுள் என்ன பண்றாரு? ஓகேவா? நெறைய பணக்காரங்க இருக்காங்க. அவங்கலாம் கடவுள அப்படி மதிக்கிறாங்க, அப்படி கும்பிடுறாங்க. கடவுள் பக்தி அப்படி இருக்குன்னா, எப்படி அவங்களுக்கு என்ன பேங்க் அக்கவுண்ட்ல கடவுள் போட்டாரா? கூரைய பிச்சுக்கிட்டு விழுந்துருச்சா? அவங்க ஏதோ ஒரு முயற்சி எடுக்குறாங்க. கடவுள் மேல ஏதோ ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. அவங்க அந்த முயற்சி கடவுள் குடுத்ததா நெனைக்கிறாங்க. அவங்க அத சின்சியரா பண்றாங்க. அது கனெக்ட் ஆகுது, சக்சஸ் பண்றாங்க. அது கடவுள் பின்னாடி இருக்கிறாருன்னு நெனைக்கிறாங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்குங்க. அத வந்து ஓகே கடவுள் குடுத்துருக்காருன்னு நெனச்சுக்கிட்டு நம்ம முயற்சி பண்றோம். அங்க கனெக்ட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அப்படி சிங்க் ஆகுது. ஓகேவா? ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க வந்து விடாம பண்ணுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு நபர். ஓகேவா? கடவுள் அவ்ளோ இது அன்பு உள்ளவர். க கடவுள் மேல அவ்ளோ இது பண்ணிட்டு இருக்கவர். ஒரு நாள் நடந்து போம்போது, அந்த பாலத்து மேல போம்போது, அந்த பாலத்திலிருந்து ஸ்லிப் ஆயி, பாலம் உடைஞ்சு அவரு வந்து கீழ நதி போயிட்டு இருக்கு. அந்த நதியில விழுந்துட்டாரு. அவருக்கு சரியா நீச்சலும் தெரியல. அவரு விழுந்த உடனே அவர் வந்து கடவுளே காப்பாத்து, கடவுளே காப்பாத்து, கடவுளே காப்பாத்து அப்படின்றாரு. ஓகேவா? அந்த வழியில வந்து ஒரு மாடு வந்திருக்கு. அந்த மாடு வந்து அ வந்து தான் கழுத்துல கட்டியிருந்த கயிற தூக்கி வீசி, அது வந்து ஒரு சிக்னல் காமிக்குது. அத புடிச்சுக்கோ, புடிச்சு இழு, நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாரி அது காமிக்குது. அவரு இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல நீலாம் வேணாம். நீ எப்படி என்னைய காப்பாத்துவ? உன்னால முடியாது. கடவுளே காப்பாத்து, கடவுளே காப்பாத்துன்ட்டே" மூழ்கி செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் மேல போய் கடவுள போய் பார்க்குறாரு. "ஏன் நீ வந்து என்னைய காப்பாத்த வரல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லையே நான் வந்து மாட்டு ரூபத்துல நான் தான் வந்தேன். நீ தான் புடிச்சுக்கல, பயன்படுத்திக்கல." அப்படின்னு சொன்னாராமா. அதுக்காக என்ன கடவுளே இறங்கி வந்து கைய நீட்டுவாரா? யாரோ ஒருத்தர் மூலியமா தான் நடக்கும். ஓகே. அப்படி உலகத்துல வந்து கடவுளே இறங்கி வந்து பண்ணா, அங்கங்க வந்து கடவுள் வந்தாரு, என் கனவுல பண்ணாரு, எனக்கு பண்ணாரு, எனக்கு பண்ணாருன்னு அங்கங்க வந்து மக்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர் எல்லாரும் வேலைக்கு போமாட்டாங்க. கோயில் வாசல்ல தான் கடப்பாங்க. நாளைக்கு எனக்கும் வா, எனக்கும் பண்ணி குடுன்ட்டு. புரியுதுங்களா? அப்ப நீங்க எங்கேயோ வந்து பண்ண புண்ணியம், ஏதோ ஒரு விஷயம் பண்ணதன் விளைவு தான் இன்னைக்கு வெஸ்டேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? வெஸ்டேஜ் உங்க கையில விழுந்து வந்து பண்ணு, பண்ணு, பண்ணுன்னு ஒவ்வொரு நாளும் வந்து அந்த மாடு மாரி நின்னுகிட்டு, இங்க உங்க அப்ளைனும் நானும் வந்து பேசிட்டு இருக்கோம். வந்து பண்ணுங்க, இறங்கி வேலை செய்யுங்கன்னு. யோசிச்சு பாருங்க. இப்ப கடவுள் உங்களுக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறாரு. ஒரு 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 பெரிய அமௌண்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறாரு. ஏதோ ஒரு மூலியமா தானே குடுப்பாரு. ஏதோ ஒரு அ அ பொருள் மூலியமா தானே குடுப்பாரு. இப்ப எனக்கு கடவுள் வந்து ஒரு ரூ. 5,00,00,000 தரணும்னு முடிவு பண்ணிட்டாருங்க. ரூ. 10,00,00,000 தரணும்னு முடிவு பண்ணிட்டாரு. பேங்க்ல பிச்சுக்கிட்டு குடுக்க போறதில்ல. ஆ பேங்க் அக்கவுண்ட்ல குடுக்க போறதில்ல. இல்ல கூரிய பிச்சுட்டு குடுக்க போறதில்ல. ஓகே. மக்கள் எல்லாம் ஏத்துக்கணும். அது வந்து நேச்சுரலா இருக்கணும். அப்படிங்கும்போது என்ன பண்றாரு, ஓகே வெஸ்டேஜ் வாய்ப்புல சேரு. சேர்ந்து நீ உழைப்ப போடு. அதன் மூலியமா உனக்கு அமௌண்ட் வரும். புரியுதுங்களா? அப்படி வந்து ஒ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து நம்ம வாழ்க்கை மாறுது. நான் அப்படிதான் வந்து நான் நம்புறேன். அது மாரி தான் நான் உங்களையும் வந்து நான் வந்து நம்பி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். உங்க வாழ்க்கை மாறுறதுக்கு ஏதோ ஒரு பிரபஞ்சம் உங்கள அ உங்கள சுத்தி ஏதோ ஒரு சக்தி வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண நெனைக்குது. நீங்க ஏன் அத பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். கரெக்ட்டுங்களா? நீங்க தான் வந்து பயன்படுத்திக்கணும். கிடைச்சிருக்கிற வாய்ப்ப எடுத்து பண்ணுங்க. ரெகுலரா ட்ரெய்னிங்க்கு வாங்க. காது குடுத்து கேளுங்க. ட்ரை பண்ணுங்க. ரெக்ரூட்மென்ட்க்கு டெய்லியும் ட்ரை பண்ணுங்க. உங்க லீடர் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மேல உண்மையா ஜென்யூனா இருக்கக்கூடிய பிசினஸ்ல சம்பாரிக்கணும்னு நெனைக்கக்கூடிய, உங்கள்ட்ட இது பண்ணு, அது பண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த லீடர் அவர் ட்ரெய்னிங் மீட்டிங் ரெகுலரா வரக்கூடிய அந்த லீடர புடிங்க. அவர்ட்ட பேசுங்க. அவர்ட்ட என்ன பண்ணலாம்? எப்படி பண்ணலான்னு கேளுங்க. அவர் சொல்றத பண்ணுங்க. மேல வந்துரலாம். ஓகேவா? இல்லைன்னா அந்த மாடு மாடு கயிறு போடுற மாரி தான். கடைசி வரைக்கும் உங்களால வந்து அத புரிஞ்சுக்கவே முடியாது. காலம் போயிரும். முடிஞ்சு போயிரும் அவ்வளோதான். உங்க வாழ்க்கை மாறணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. சின்சியரா முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்க லைஃப் மாறும். வெஸ்டேஜ் மூலியமா மாறும். வெஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு டூல். உங்க வாழ்க்கை மாறுறதுக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு இது மூலியமா உங்களுக்கு வருமானம் வரும். உங்களுக்கு பணம் வரும்.
நம்பிக்கையோட பண்ணீங்கன்னா, முழுசா நம்புனீங்கன்னா. கண்டிப்பா சேலஞ்சஸ் இருக்கும். கண்டிப்பா வந்து பிரச்சனைகள் வரும். எல்லாத்தையும் தாண்டி நீங்க தொடர்ந்து நின்னு பாருங்க. அட் த லாஸ்ட் வந்து நீங்க சம்பாரிச்சிருப்பீங்க. ஏன்னா உங்கள சுத்தி இருக்கக்கூடிய உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு எப்படி பணம் வருதுன்னு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும்ல. இதன் மூலியமா தான் வருது. திடீர்னு உங்க லைஃப் மாறிருச்சுங்க. இப்ப நான் இருக்கேன். நேத்து வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். திடீர்னு அடுத்த நாள் முழிச்சு பார்த்த உடனே நான் வந்து கார் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன். திடீர்னு ஒரு நல்ல ஒரு வீட்டுக்குள்ள இருக்கேன்னா, யார் ஏத்துக்குவா? அதிசயம் மாரி எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. அப்ப எப்படி உனக்கு இதெல்லாம் கிடைச்சுச்சு? அப்ப இதன் மூலியமா கிடைச்சுச்சு. இது கிடைக்கிறதுக்கு எத்தன நாள் ஆச்சு? நைட்டோட நைட்டா நடக்கல. ஒரு 2, 3 வருஷம் ஆயிருக்கு. அதன் மூலியமா இப்ப நான் இங்க இருக்கேன். அப்பதானே உலக மக்கள் ஏத்துக்குவாங்க. புரியுதுங்களா? இதுதாங்க மேஜிக்கு. இதுதான் வந்து விஷயமே. இதுதான் உங்களுக்கும் வந்து நடக்க போகுது. நீங்க நம்புங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க. ஓகே. நான் இப்ப வந்து செந்தூர தேவி சிஸ்டர், கிரவுண்ட் டைரக்டர் அவங்கள இன்வைட் பண்றேன். அவங்க இந்த ட்ரெய்னிங் அப்படியே கன்டின்யூ பண்ணுவாங்க. மீட்டிங்க கவனிங்க. முழுசா லிசன் பண்ணுங்க. இன்னைக்கு சிஸ்டர் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பிசினஸ பத்தி நெறைய சொல்லுவாங்க. கேளுங்க. டவுட் இருந்ததுன்னா உங்க லீடர கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. விஷ் யூ வெல்.